தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. கோவையில் கொள்ளை சம்பவம் தொடர்பாக போலீசார் சுட்டுப்பிடித்த 3 பேரில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை அரசு மருத்துவமனையில் 3 பேருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் ஆசிப் என்பவர் உயிரிழந்துள்ளார். துப்பாக்கிச்சூடு குறித்தும் துப்பாக்கிச்சூட்டில் ஒருவர் உயிரிழந்தது தொடர்பாகவும் நீதிபதி விசாரணை நடத்தவுள்ளார். கோவையில் கடந்த வெள்ளிக்கிழமை பட்டப்பகலில் கவுண்டம்பாளையம் அரசு அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் உள்ள 13 வீடுகளில் பூட்டை உடைத்து 42 சவரன் தங்க நகைகளும் 1.5 லட்சம் ரூபாய் பணமும் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஆசிப், இர்ஃபான், கல்லு ஆகிய 3 பேரையும் போலீசார் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்தனர். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கோவையில் கொள்ளை சம்பவம் தொடர்பாக போலீசார் சுட்டுப்பிடித்த 3 பேரில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை அரசு மருத்துவமனையில் 3 பேருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் ஆசிப் என்பவர் உயிரிழந்துள்ளார். துப்பாக்கிச்சூடு குறித்தும் துப்பாக்கிச்சூட்டில் ஒருவர் உயிரிழந்தது தொடர்பாகவும் நீதிபதி விசாரணை நடத்தவுள்ளார். கோவையில் கடந்த வெள்ளிக்கிழமை பட்டப்பகலில் கவுண்டம்பாளையம் அரசு அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் உள்ள 13 வீடுகளில் பூட்டை உடைத்து 42 சவரன் தங்க நகைகளும் 1.5 லட்சம் ரூபாய் பணமும் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஆசிப், இர்ஃபான், கல்லு ஆகிய 3 பேரையும் போலீசார் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்தனர்.